இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம். அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா, பிரபல ஆக்டர் சென்ராயன் அவர்கள் பிளாக் டிக்கெட் விற்று போலீஸில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்த விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறதும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் பொல்லாதவன், சிலம்பாட்டம், மெட்ரோ, மூடர்குடம் அப்படின்னு ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸில் நடித்து மக்கள் மத்தியில் பேர் வாங்கியிருந்தவன் தான் சென்ராயன். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் 2ல் கலந்துக்கிட்டு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்தார். இவர் சமீபத்திய ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்காக கலந்துக்கிறப்ப தான் லைஃப்பில் நடந்த ரொம்பவே மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, வெற்றிமாறன் அவர்களோட இயக்கத்தில் தனுஷ் அவரோட நடிப்பில் பொல்லாதவன் படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் எனக்கு கிடச்சிருந்துச்சு. அந்த பைக்கை திருடுற கேரக்டர். அந்த கேரக்டர் கொஞ்சம் நேரம் தான் வரும் அப்படின்னாலுமே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சிருந்துச்சு. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அந்த படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது தெரிஞ்சு நான் வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல என்னோட மேனேஜர் 20 டிக்கெட் வாங்கி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கூட்டி போகலான் இருந்தார். அந்த நேரம் அவருக்கு ஒரு வேலை வரவும் அவர் வெளியூர் போயிட்டார். அந்த டிக்கெட்டை என்கிட்ட கொடுத்து நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட போடா அப்படின்னு சொன்னார். நான் என்ன பண்ணிட்டேன்னா, எதுக்கு ஃப்ரெண்ட்ஸை கூட்டி போகணும், பிளாக்ல வித்துடலாம் அப்படின்னு சொல்லி காசி தேட்டரில் போயிட்டு நான் அந்த டிக்கெட்டை பிளாக்ல வித்துட்டு இருந்தேன். அந்த ஒரு டைம் அங்கே போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேன். என்ன பயங்கரமாக வெளுத்து வாங்கிட்டாங்க. அண்ட் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூட போயிருந்தேன். அங்கே நான் இந்த மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இன்னும் பயங்கரமாக திட்டிருந்தாங்க. மற்றவங்க இந்த மாதிரி பண்ணலாம், சினிமாவில் இருக்க நீயே இந்த மாதிரி பண்ணலாமா, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வான் பண்ணி விட்டுருந்தாங்க. அந்த ஒரு இன்சிடென்ட் என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படத்தில் நடிச்சிருந்த நானே அந்த தப்பு பண்ணியிருக்க கூடாதோ அப்படின்னு கூட ரியலைஸ் பண்ணியிருந்தேன்னு ரொம்பவே சிரிச்சுக்கிட்டே அந்த ஒரு இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணியிருந்தாங்க. சென்ட்ராயன் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்த இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் ரசிகர்கள் எல்லாமே தான் நடித்த படத்தையே ஒரு பிளாக்ல வித்திருக்காரு அப்படின்னு கலாய்ச்சி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல மலையாள டைரக்டரான ஜோஷி அவர்களோட வீட்டில் 1 கோடி மதிப்பிலான பொருட்கள் காணாமல் போயிருக்கு அப்படிங்கிற விஷயம் வெளிவந்து எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மலையாள சினிமாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர் தான் ஜோஷி. இவரோட இயக்கத்தில் வெளிவந்த ஏகப்பட்ட படங்கள் மெகா ஹிட் அடிச்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கிறிஸ்டியன் பிரதர்ஸ், ராபின்ஹுட், 2020, நியூயார்க், நியூ டெல்லி அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் இயக்கியிருக்காரு. இந்த படங்கள் எல்லாமே பிளாக் பஸ்டர் ஆகியிருக்கு. மேலும் தமிழில் சத்யராஜ் அவர்கள் நடிச்சிருந்த ஏர்போர்ட் அப்படிங்கிற படத்தையுமே இவர் இயக்கியிருந்தார். இவரோட வீடு கேரளாவில் உள்ள கொச்சின் மாவட்டத்தில் தான் இருக்குது. அண்ட் அங்கே இன்னைக்கு காலையில் அவர் எப்பவும் போல எழுந்து அவரோட வீட்டை பார்த்துருக்காரு. அப்போ ஜன்னல் கம்பிகள் வளைக்கப்பட்டிருந்திருக்கு. உடனே பதறி போயிட்டு அவர் மாடியில் இருக்கக்கூடிய பீரோ இருக்க இடத்துக்கு போய் பார்த்துருக்காரு. அங்கே பீரோவோட லாக்கர் உடஞ்சி கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கும் மேலான மதிப்பு உள்ள பொருட்கள் காணாமல் போயிருக்கு. தங்க நகைகள், வைர வைடூரியங்கள், பணங்கள் அப்படின்னு பலவிதமான பொருட்கள் காணாமல் போயிருக்காமா. இந்த கொள்ளை சம்பவம் குறித்து ஜோஷி அவர்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அண்ட் கூடிய சீக்கிரமே ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.